தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். நீதிமொழிகள் நூல் அதிகாரம் 16 இறை திருவசனம் 3. உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையாயிருக்குதையா. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையாயிருக்குதையா. ஓ அருகில் நான் அமர்ந்து என் கதையை சொல்ல வேணும். ஓ அருகில் நான் அமர்ந்து என் கதையை சொல்ல வேணும். எப்போது நான் இருக்கேன் என்று சொல்ல நீ வேணும். எப்போது நான் இருக்கேன் என்று சொல்ல நீ வேணும். என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையாயிருக்குதையா. நான் திரும்புற திசையெல்லாம் ஓ உருவம் தெரிய வேணும். நான் திரும்புற திசையெல்லாம் ஓ உருவம் தெரிய வேணும். திரும்பாத சொந்தமாக நீ மட்டும் எனக்கு வேணும். திரும்பாத சொந்தமாக நீ மட்டும் எனக்கு வேணும். என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையாயிருக்குதையா. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையாயிருக்குதையா. அருட்பெரும் ஜோதியாய் எங்கள் வாழ்வை வளமாக்குகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் உயிரானவரே, உறவானவரே, எங்கள் உயிருக்கும் ஆற்றலுக்கும் புது வலிமை கொடுத்து வருபவரே, உம்மை நாங்கள் முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம். உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவார் என்ற இறை வார்த்தைக்கிணங்க அன்பு இறைவா, இந்த நாள் தொடங்கிய நேரத்திலிருந்து எம் சிந்தனை, சொல், செயல், உடல், பொருள், ஆவி, ஆத்மா என அனைத்தையும் உம் பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து எழுந்தோம் ராஜா. எங்களுக்கு நீர் அனைத்தையும் வெற்றியாக நீர் மாற்றி இருக்கின்றீர். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் செய்த நன்மைகளுக்காக, வெற்றியுடன் அனைத்தையும் நீர் எங்களுக்கு செய்து முடித்தமைக்காக கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களை கண்ணோக்குபவரே, எங்களை பார்ப்பவரே, எங்களை உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்தவரே, உமது பரிசுத்த ஆசீர்வாத கொடைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எம் பாதைகளிலெல்லாம் வழி துணையாய் இருந்தீர் ராஜா. நாங்கள் சோர்ந்த நேரத்திலே எமக்கு ஆற்றலை கொடுத்தீர் ராஜா. யாருமே இல்லையே என்று திக்கற்று இருந்தோம் ராஜா. மகளே, மகனே, கவலைப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறி எங்களை தேற்றினீர், ஆற்றினீர், வழி நடத்தினீர் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுவதும் சிரம் தாழ்த்தி உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவ பலவீனங்களிலிருந்து எங்களை மீட்டு எடுப்பவரே, இந்த நாளிலும் கூட தகப்பனே, நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களுக்குள் பிரசன்னமாய் இருக்கிறீர், எங்களை விட்டு விலக மாட்டீர், எங்களை கைவிட மாட்டீர் என்பதனை நாங்கள் மறந்து உம்மை மறுதளித்து பிறரை காயப்படுத்தி எங்கள் வார்த்தைகளால், எங்கள் சொல்லால், செயலால், பார்வையால் நாங்கள் செய்த எங்கள் பாவ பலவீனங்களுக்காக இந்த நேரத்திலே நாங்கள் மன்னிப்பு வேண்டுகிறோம் ராஜா. அன்று எஸ்ஐயா இறைவாக்கினர் கூறினாரே, ஆண்டவரே, நான்
அசுத்த உதடுகளை கொண்டிருக்கிறேன். தீப்பொறியால் என் ஆவை நீர் சுட்டு எம்மை நீர் கழுவி அருளும் என்று வேண்டினாரே, அதுபோல இந்த நேரத்தில் எங்கள் பாவங்களுக்காக குற்றம் குறைகளுக்காக உம்மிடம் நாங்கள் மனம் வருந்துகிறோம். இறைவா, எங்களை மன்னித்தருளும். உமது பரிசுத்த திரு வாக்கினால் எங்களை துடைத்தருளும். பரிசுத்த இரத்தத்தினால் எம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நீர் எங்களை கழுவி தூய்மையாக்கி இந்த இரவு வேளையிலே உம்மிடம் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற எங்கள் ஜெபங்களை, எங்கள் விண்ணப்பங்களை, எங்கள் புகழ்ச்சிகளை நீர் ஏற்றருளுமாய் உம்மிடம் ஜெபிக்கிறோம் ராஜா. இதோ பிள்ளைகள் அனைவரையும் இந்த மனுக்குளம் முழுவதையும் அது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த இரவு நேரத்திலே பயணம் செய்கிற பிள்ளைகளை, பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிற பிள்ளைகளை, மருத்துவமனைகளிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை, புதிய கல்வியாண்டிலே நுழைந்து படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, ஆண்டவரே வேலையின்றி இருக்கின்ற இளைஞர்கள் இளையோரை, ஆண்டவரே ஐடி கம்பெனிகளில் வேலை செய்கின்ற பிள்ளைகளை, ஆண்டவரே மொழி இனம் எதுவும் தெரியாமல் குடும்பத்தின் பொருளாதாரத்திற்காக பல்வேறு இடங்களிலே கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, ஆண்டவரே கணவன் மனைவியை பிரிந்து, மனைவி கணவனை பிரிந்து வாழுகின்ற உறவற்று அன்பற்று ஒற்றுமையின்றி வாழுகின்ற குடும்பங்களை, ஆண்டவரே குழந்தை செல்வம் இல்லாமல் கண்ணீரோடு இருக்கிற தம்பதியினரை, ஆண்டவரே வயது பல்வேறு ஆகியும் திருமணவரன் கிடைக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை, ஆண்டவரே அரசு வேலை கிடைக்குமா எனக்கு என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை, ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக தயாரித்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் உமது கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, அவர்களது உள்ளத்தின் எண்ணங்கள், ஏக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள், கசப்புகள், வெளியில் சொல்ல முடியாத போராட்டங்கள் அனைத்தையும் இந்த நேரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட தங்களது பிறந்த நாள் விழா, திருமண நாள் விழா, இன்னும் பல சுப காரியங்களை கொண்டாடி மகிழ்ந்து புதிய ஆண்டுக்குள் காலீடு எடுத்து வைத்திருக்கிற பிள்ளைகளை, ஆண்டவரே உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இப்படியாக இந்த அகிலத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் எங்களுக்கென்று நீர் படைத்த ஜீவராசிகள், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் வளர்க்கின்ற ஜீவராசிகள் அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கென்று கொடுத்த படைப்புயிர்கள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி இந்த இரவை ஒரு அமைதியின் இரவாக, அருளின் இரவாக, ஆசீர்வாதத்தின் இரவாக, பராமரிப்பின் இரவாக, பாதுகாப்பின் இரவாக எங்களுக்கு நீர் தந்தருள வேண்டும் என்று எங்களை முழுவதும் சிரம் தாழ்த்தி உமது கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றருளும், ஆசீர்வதித்தருளும். ஆமேன். எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயரால். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.